வயநாட்டில் நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகளை பிரதமர் மோடி பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். मंत्री उस स्थान पर हैं जहां पर ये पूरा जो आपदा आई थी वहां पहुंचे हुए हैं। आप देख सकते हैं साथ में राज्यपाल आरिफ मोहम्मद खान, राज्य के दूसरे अधिकारी मौजूद हैं और प्रधानमंत्री को इस बारे में पूरी जानकारी दी जा रही है। तो प्रधानमंत्री नरेंद्र मोदी का वायनाड में भूस्खलन से प्रभावित इलाकों का उन्होंने हवाई सर्वेक्षण भी किया और अब इस वक्त இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக் வணக்கம். தற்போது பிரதமர் எந்த பகுதியில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடத்தை பார்வையிட்டு வருகிறார்? விவரங்கள் என்ன? வணக்கம். கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த 30ஆம் தேதி நிலச்சரிவு ஏற்பட்டு சூரல்மலை மற்றும் முண்டகை மற்றும் பூஞ்சேரி மட்டம் இந்த 3 கிராமங்கள் நிலச்சரிவுல பாதிக்கப்பட்டிருந்தது. இங்க 400க்கும் மேற்பட்ட வீடுகள் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுல மட்டும் இன்றைய 12வது தினம் மட்டும் 420க்கு மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க. இந்த நிலையில் இந்த 12வது நாள் பிரதமர் மோடி இந்த நிலச்சரிவு பாதிப்புகளை பார்ப்பதற்காகவும் இந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகள், அவர்களுக்கு கோரிக்கைகள் குறித்து கேட்டதற்காக இன்று விமானம் மூலமாக கண்ணூர் விமான நிலையத்துக்கு வந்தார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் வாயிலாக கல்பாட்டாங்கிற பகுதிக்கு வந்தார். அங்கிருந்து வாகனத்துல ஒரு 13 கிலோமீட்டர் வாகனத்துல இப்ப இந்த சூரல்மலைங்கிற பகுதியில பார்வையிட்டு இருக்கிறார். இந்த சூரல்மலை பகுதி தான் மிக முக்கியமான பகுதி. இங்கிருந்து தான் பாத்தீங்கன்னா அந்த நிலச்சரிவுல பாதிக்கப்பட்டவர்களை உடல்களை மீட்பதற்கும் அந்த நிலச்சரிவை சரி செய்வதற்கும் ஒரு முக்கியமான பகுதியாக காணப்படுது. இங்கதான் ராணுவத்தர் அந்த பெய்லிங்கிற பாலத்தை 35 மணி நேரத்துல கட்டமைப்பிச்சு அந்த பாலம் அமைத்ததுக்கு பிறகுதான் அந்த நிலச்சரிவுல முழுமையாக உடல்களை மீட்பதற்கும் சரி மற்றும் அங்க இருக்க பாதிக்கப்பட்டவர்கள் இவை அனைத்துக்குமே ஒரு முக்கியமான பாலமாக அமைக்கப்பட்டது. அந்த பகுதியில தான் பிரதமர் இந்த ஆய்வு பணியை தொடங்கியிருக்காரு. அங்கு பாத்தீங்கன்னா சுமார் அரை மணி நேரம் முதல்ல இந்த நிலச்சரிவு குறித்தான பாதிப்புகளை குறித்து அதிகாரிகள்கிட்ட கேட்டறிஞ்சாரு. எப்படி எத்தனை மக்கள் இங்க இருக்காங்க, எத்தனை பேர் பாதிப்புக்குள்ளா இருக்காங்க, எங்கெங்க முகாம் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை முதல்ல கேட்டாரு. அதுக்கப்புறம் ராணுவத்தினிடம் நீங்க மேற்கொண்ட பணிகள் இங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அந்த முதல் கட்டமாக அந்த பாலத்தை அமைச்சது, அதுக்கப்புறம் குழுக்களாக பிரிந்து இந்த 3 கிராமங்கள்ல மீட்பு பணியை மேற்கொண்டது, உடல்கள் மற்றும் இப்போ தொடர்ச்சியா அந்த ஹெலிகாப்டர் வாயிலாக அந்த சாலியாருங்கிற பகுதியில தேடிட்டு இருக்காங்க உடல்கள் மற்றும் உடல் உறுப்புகள்லாம். அதை குறித்து எடுத்து வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த சூரல்மலை பகுதியில ஒரு 1000 பேருக்கு மேல் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துல அங்க ஆய்வு பண்ணாரு. அங்க அந்த பள்ளிக்கூடம் சுற்றிலும் பெரிய பெரிய பாறைகள் உருண்டு கிடப்பதையும் பார்வையிட்டு சுமார் ஒரு 500 மீட்டர் அளவுல அந்த பகுதியில் நடந்து சென்று அந்த இதை பார்வையிட்டாரு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதே பள்ளிக்கூடத்தை படிச்ச 27 மாணவர்கள் தற்போது உயிரோடு இல்லைங்கிற தகவலையும் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இந்த பகுதிகளில் ஆய்வு செய்தவர் தற்போது இங்கிருந்து சூரல்மலை பகுதியிலிருந்து சுமார் ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய, அதாவது அந்த நிலச்சரிவுல பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒரு தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. அவங்கள சந்திக்க இருக்காரு. அவங்கள சந்திச்சு முடிச்சுட்டு இதுல பாதிக்கப்பட்டவங்க வீடுகளை இழந்தவங்க எல்லாம் 82 முகாம்ல தங்க வச்சிருக்காங்க. அவங்களையும் போய் அந்த பகுதியிலேயே அந்த மக்களை சந்திக்க பார்க்க இருக்கிறாங்க. அதே சமயம் அரசு நிர்வாகம் இந்த நிலச்சரிவுல பாதிப்புக்கான எவ்வளவு நிதி வேண்டும் என்ற ஆவணங்களை இன்றைக்கு பிரதமர்கிட்ட கொடுக்க இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கு. 2000 கோடிக்கு மேல் அடிப்படை தேவையை செய்ய வேண்டுங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு. பிரதமருடன் எம்பி கேரளா எம்பி சுரேஷ் கோபி மற்றும் உயர் அதிகாரிகள் அனைவருமே இருக்காங்க. தொடர்ச்சியாக இன்று காலை வந்தவர் தற்போது இந்த சூரல்மலை பகுதியை பார்வையிட்டு அடுத்து ஒரு 15 கிலோமீட்டர் டிராவல் செய்து அங்க இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனை மற்றும் அங்க அரசு மருத்துவமனைகள்ல சிகிச்சை பெற்றவர்கிட்ட கோரிக்கையை கேட்க இருக்கிறாரு. சம்பவம் நடந்து 12வது நாள் பிரதமர் பார்வையிட்டு இந்த ஆய்வு செய்வது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மாநில அரசு பிரதமரிடம் இதை தேசிய பேரிடாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க இருக்காங்க. அப்போதுதான் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழு நிவாரணம் கிடைக்கும் மற்றும் தற்போது இங்க இருக்க ஏகப்பட்ட மக்களுக்கு வீடுகள் இல்லை, அவங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்கு. இவை எல்லாம் அனைத்தும் பிரதமரிடம் கோரிக்கை ஆவணங்களாக கொடுக்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பிரதமர் அங்க அந்த பகுதியில் ஆய்வு செய்துட்டு இருக்காங்க. குறிப்பா அவர் பிரதமர் வரக்கூடிய பகுதிகள் அனைத்துமே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு தீவிர கண்காணிப்புல ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரோன் போன்றவை பறக்க விடக்கூடாது என்பது தடையும் அங்க நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து பிரதமர் அந்த பகுதியில் ஆய்வு செய்துட்டு இருக்கார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.